சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வில்வ வாசனை சேனல் அடியார்கள் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கம். இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது இலங்கை தல யாத்திரை சென்ற ஒரு பதிவை தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். வாங்க வீடியோவை முழுமையா பார்க்கலாம். எங்களுடைய பயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா சிவத்தல யாத்திரை. அங்க இருக்கக்கூடிய பாடல் பெற்ற தலங்கள், பிற தலங்கள், பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயம், அதை இல்லாம வேற சுற்றுலா தலங்கள், இந்த மாதிரி நாங்க சென்று பார்த்தோம். இது 5 நாள், அதாவது 6 நாள் பயணம், 5 இரவு 6 பகல். நம்ம இங்கிருந்து சென்னையிலிருந்து புறப்பட்டு இலங்கைக்கு போய் சுத்தி பார்த்து திருப்பி ரிட்டன் சென்னைக்கு இறங்குறது 6வது நாள் நிறைவு பயணம். இந்த 6 நாள் பயணத்துல நாங்க எந்தெந்த இடம்லாம் பார்த்தோம் அப்படிங்கிற வரிசைப்படி இந்த வீடியோ பதிவை நான் பதிவிடுறேன். இந்த வீடியோவை பாக்குறவங்களுக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன உதவியாகவும் இருக்கும். போக முடியாதவங்களுக்கு இந்த பதிவை பார்த்து பயன்பெறும் வகையில இந்த பதிவை அடியேன் பதிவிடுறேன். வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ள போகலாம். அதாவது எங்களுடைய பயணம் இலங்கை தல யாத்திரை முன்னேஸ்வரம் முதல் பொன்னம்பலேஸ்வரம் வரை. இந்த இலங்கையில பாத்தீங்கன்னா பஞ்ச ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லி 5 சிவாலயங்களை குறிப்பா சொல்றாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கொங்கு எழுத்தலம் அப்படின்னு சொல்லி கொங்கு நாட்டுல இருக்கக்கூடிய பாடல் பெற்ற தலங்களை ஒரே நாள் தரிசனமா அடியார்கள் தரிசனம் செய்யறது ஒரு வழக்கமா இருக்கு. இதே மாதிரி இலங்கையில நம்ம இலங்கை தல யாத்திரை அப்படின்னு சொன்னாலே பஞ்ச ஈஸ்வரம் போறீங்களா அப்படின்னு தான் கேக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த பஞ்ச ஈஸ்வரம் அப்படிங்கிறது 5 சிவாலயங்கள் இருக்கு. அதுல 2 தலம் நம்ம பாடல் பெற்ற தலத்திலே வந்துடுது. திரு கோணேஸ்வரம், திரு கேதீஸ்வரம். அதை இல்லாம நகுலேஸ்வரம், முன்னேஸ்வரம், தொண்டீஸ்வரம் அப்படின்னு சொல்லி 5 ஆலயங்கள் சொல்றாங்க. எங்களுடைய பயணத்துல 4 ஆலயங்களை தான் எங்களால தரிசனம் பண்ண முடிஞ்சது. அந்த தொண்டீஸ்வரம் அப்படிங்கிறது அது வேற ஒரு பகுதியில இருக்கிறதுனால எங்களுடைய இந்த 6 நாள் பயணத்துக்குள்ள அந்த ஏரியாக்களுக்குலாம் போகிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு அமையல. மித்த இடங்களை நாங்க என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கறத இப்ப நம்ம வரிசையா பார்க்கலாம். சென்னையில இருந்து பிளைட் மூலயமா ஸ்ரீலங்கா போயிட்டு, ஸ்ரீலங்கால இருந்து நாங்க முதலா பார்க்க ஆரம்பிச்ச இடம் முன்னேஸ்வரம். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த கோவில் முன்னேஸ்வரம் சிவன் கோவில். அங்க பொதுவாவே நம்ம எல்லா ஆலயங்கள்லயும் வீடியோ எடுக்க அலௌடு இல்லை அப்படிங்கறதுனால வெளிப்புறத்துலதான் சும்மா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி நான் எடுத்திருந்தேன். இது சுற்று பிரகாரங்கள்ல இருக்கக்கூடிய ஆலயம். இது அதுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நல்ல லிங்கம் பாக்குறதுக்கு அப்படியே அவ்வளோ உள்ள மூலவர் இருக்கிற மாதிரியே சுற்று பிரகாரத்துல ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்துச்சு அந்த லிங்கம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முருகர் வள்ளி தெய்வ யானையோட அந்த சிலைகள் பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு தத்ரூபமா, அவ்வளோ ஒரு அழகான ஒரு வடிவமைப்புல ஒரு மரத்துக்கு அடியில ஓப்பனா வச்சிருக்காங்க. அது நீங்க பார்க்கும்போதே அதோடைய தோற்றம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். சிவன் பார்வதி கோலத்துல இந்த இடம் ஒரு அலங்காரமான இடமா இருந்துச்சு. இங்கேயும் பாத்தீங்கன்னா சிவாச்சாரியர்கள் பூஜை செஞ்சிட்டு இருந்தாங்க. அங்க கோவில்கள்ல பிரம்மாண்டமா ஒரு சிலை வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராவணனுக்கு அங்க எல்லா ஆலயங்கள்லயும் முக்கியத்துவமா ஒரு சுவர்கள்லயா இருக்கட்டும், சிலை வடிவத்திலயா இருக்கட்டும், ராவணனுடையத பிரபலமா அந்த சிலைகளை வடிவமைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன ஒரு காரணம் சொல்றாங்கன்னா, ராவணன் ஒரு அசுரன் அப்படின்னு சொன்னா கூட தீவிரமான ஒரு சிவபக்தன் அப்படிங்கறதுனாலயே என்னன்னு தெரியல, எல்லா இடங்கள்லயுமே பாத்தீங்கன்னா அந்த ஊர் ஆலயங்கள்ல ராவணனுடைய சிலைகளும் வாகனமா, அதாவது நம்ம சுவாமி புறப்பாட்டுக்கு வாகனம் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அதுல சில இடத்துல முக்கியத்துவமா ராவணனுடைய சிலைகள் மாதிரி எல்லாம் வடிவமைச்சு பண்ணி வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா முன்னேஸ்வரம் கோவிலுடைய வெளி தோற்றம். அந்த கோபுரத்துக்கு பக்கத்திலேயே, அதாவது கோவில் மணிக்கான ஒரு டவர் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அந்த டவர்லாம் நம்ம ஊர் கோவில்ல பாக்குறதுக்கு அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமானதா தென்படுது. இந்த விநாயகர் பாத்தீங்கன்னா முன்னேஸ்வரம் கோவிலுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன விநாயகர் கோவில் இருந்தது. அந்த கோவிலும் நாங்க போய் தரிசனம் பண்ணோம். அதுலதான் முருகர் வள்ளி தெய்வ யானையோட இருக்காங்க. உற்சவர் சிலைகள் இது மாதிரி. முருகர் கோவில் எல்லாம் வேல் தான் பிரதானமா இருக்கு. இந்த ஒரு கோவில்ல மட்டும்தான் நாங்க முருகர் வள்ளி தெய்வ யானையோட ஒரு காட்சியை பார்த்தோம். இன்னும் பிறகு பின்னாடி வரக்கூடிய கோவில் எல்லாம் தரிசனம் பண்ணும்போது அங்க இந்த மாதிரி உருவ வழிபாடே நம்ம பார்க்க முடியாது.
அடுத்ததா நாங்க சென்ற இரண்டாவது தலம் திருக்கேதீஸ்வரம், அதாவது திருக்கேதீஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்திருக்கோயில் இலங்கையின் மேற்கு கடற்கரை பகுதியில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுக நகரமான மாதோட்டத்தில் அமைய பெற்றுள்ள தேவார பாடல் பெற்ற ஈழநாட்டு தலங்களில் ஒன்றாகும். இத்திருத்தலத்து இறைவன் மீது திருஞான சம்பந்தரும் சுந்தரர் பெருமானும் தேவார பதிகங்களை பாடியுள்ளார்கள் என்பது சிறப்பு. இலங்கையின் 5 ஈஸ்வரங்களில் இக்கோயிலும் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த தலத்திலையும் அந்த தேவார பாடலை அடியேன் பாடுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு அடியேனுக்கு கிட்டியது. அதிலிருந்து ஒரு சில பகுதிகள் தான் இந்த வீடியோ. போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அருள்மிகு திருக்கேதீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சுந்தரமூர்த்தி பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருக்கேதீஸ்வரம் திருப்பதிகம் 7ஆம் திருமுறை. நந்தார் புடை ஞானம் பசுகீரின் நனை கவிழ்வாய் மத்தம் மத யானை குறி கூத்த மழுவாளன் பத்தாகிய தொண்ட துடுபாலார்வியின் கரை நீர் செத்தாரெலும் வணிவான் திருக்கேதீஸ்வரத்தானே